தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 9வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுவின் அன்பு சொந்தங்களே, நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின் மக்கள், நம்பிக்கையின் மக்கள். இதோ மீண்டும் இறைவன் இயேசு வருவார், நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுவார். அவரை நம்பியிருக்கிற நமக்கு மோட்ச பாக்கியத்தில் பங்கெடுக்கின்ற ஆசிரை கொடுப்பார். நிலை வாழ்வை நாம் பங்கு பெறுவோம் என்று சொல்லி உறுதியாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கைக்கு விடை கொடுக்கும் விதத்திலே இன்றைய வார்த்தையானது அமைந்திருக்கின்றது. இயேசுடைய முதல் வருகையை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அது இரக்கத்தின் வருகை என்று சொல்லப்படுகின்றது. மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்ட கடவுள் பாவத்தின் பிள்ளை சிக்கி தவித்த மக்களை மீட்டுக் கொள்வதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவரும் நம்மை மீட்டு தந்தையோடு இணைப்பதற்காக தன் உயிரையும் கொடுத்து, விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் உரிமை பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றோம். அதே வேளையிலே இயேசுனுடைய 2வது வருகையோ நீதியின் வருகையாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. விழித்தின் வெவ்வேறு இடங்கள் அதை பற்றி பார்த்தாலும் சிறப்பாக மத்தேயு 25 படிக்கின்ற பொழுது தனித்தீர்வை பற்றிய பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதோ மானிட மகன் அரியணை வீற்றிருந்து மாட்சிமையோடு வருவார், புடைசூழ வருவார். அப்பொழுது எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பதை போல நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரிப்பார். நல்லவர்களை அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் நிலை வாழ்விற்கும், தீயவர்களையோ அவியா நெருப்பிற்கும் அவர் இட்டு செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நீதியின் வருகையை பற்றி மக்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சிறப்பாக தொடக்க கால திருச்சபையிலே இயேசுவின் வருகையானது உடனே நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அது காலம் தாழ்த்துவதை உணர்ந்தவுடன் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், கிறிஸ்து இன்மேல் வரமாட்டார் என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் பேதுரு தன்னுடைய திருமுகத்தின் வழியாக கிறிஸ்துவின் 2வது வருகையானது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி உறுதி கொடுக்கின்றார். மேலும் எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவின் வருகையானது தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் தன்னுடைய மக்களுக்கு பேதுரு சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, ஆண்டோடைய 2வது வருகை எப்போது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் பேதுரு சொல்வது ஆண்டோடைய 2ஆம் வருகை விரைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். எப்படி நாம் அதை விரைவுபடுத்துவது, அதனுடைய நோக்கம் என்ன, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது கடவுளுடைய செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றதோ அப்பொழுது அவருடைய 2வது வருகை நடக்கும் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசுடைய இறுதி போதனை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி புனித பவுலடியார் புறவினத்தாரின் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து இயேசு அறிவித்துக் கொண்டிருந்தால் யூதர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எனவே அன்றைய வாழ்ந்த யூதர்களும் திருத்துதர் நம்பினார்கள் ஆண்டோடைய வருகை மிக அண்மையில் நடக்கும் என்று சொல்லி. எனவேதான் விரைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஆண்டின் வருகை எப்படி விரைவுபடுத்துவது? மக்கள் விழித்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்படி? விருந்திற்கு சென்ற தலைவன் மீண்டும் திரும்பி வருகின்ற கால நேரம் தெரியாமல் இருக்கின்ற பொழுதும் அந்த விழித்து கொண்டிருக்கின்ற பணியாளன் பேறு பெற்றவன் என்று சொன்னாரே, அதை போல ஆண்டோட வருகைக்காக எப்பொழுதும் விழிப்பாய் காத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஆர்வமாய் காத்திருக்க வேண்டும் என்று சொல். ஏனெனில் நாம் சிறிது சோர்ந்து போனாலும் சாத்தான் நம்மை மேற்கொண்டு விடுவான், தம்மை அடிமைப்படுத்தி விடுவான். ஆகவே விழிப்போடு காத்திருங்கள் என்று சொல்கிறார். 2வது, எப்படி விழிப்போடு காத்திருப்பது? நம்முடைய சொல்லும் செயலும் நல்லவைகளாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை கொடுப்பவைகளாக இருக்க வேண்டும். இதுவே நாம் கடவுளை எதிர்பார்த்திருப்பதனுடைய எதிர்நோக்கினுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த எதிர்நோக்கோடு நாம் இருக்கின்ற பொழுது ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எப்படி? மாசு மறுவற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். தூய்மையாக இருக்க வேண்டும். எனில் தூய்மையினால் அன்றி நாம் கடவுளை காண முடியாது, கடவுளுடைய அரசியலை பங்கெடுக்க முடியாது. இதைத்தான் திருவெளிப்பாடு 21:27 தீட்டுப்பட்ட எதுவும் ஒருபோதும் அதில் நுழைய முடியாது. இதில் புதிய விண்ணகத்தில்
புதிய மண்ணகத்திலே இறைவனோடு இருக்கின்ற வாழ்விலே தீட்டுப்பட்ட எதுவும் நுழைய முடியாது. அதுபோலவே அருவருப்பானவை செய்வோரும் பொய் பேசுவோரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். தூய்மையாக இருக்காவிட்டால் அவருடைய அந்த வாழ்விலே நுழைய முடியாது என்று சொல்லப்படுகின்றது. மேலும் திருவெளிப்பாடு 22:14-15 படிக்கின்ற பொழுது தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர். எப்படி துவைத்து கொண்டோர்? திருவெளிப்பாடு 7 படிக்கின்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தன்னுடைய ஆடைகளை துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே தம்மை தூய்மையாக்கி கொண்டவர்கள். ஏனென்றால் வாழ்வுதர் மரத்தின் மீது அவர்களுக்கு அதிகாரம் உண்டு, அவர்களுக்கு வாயில் திறந்து விடப்படும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 15 வசனத்தை படிக்கின்ற பொழுது நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தம் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதன் வாயிலில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாம் புதிய விண்ணக வாழ்விலே ஆண்டவருடைய 2வது வருகைக்கு வருகின்ற விண்ணக வாழ்வில் நுழைய வேண்டுமெனில் நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே தூய்மையுள்ளவர்களாக இருங்கள், மாசு மறுவற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். 2வதாக நல்லுறவு கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். உறவு தளம் நிலைத்திருக்க வேண்டும். இதிலே ஆண்டவரோடு இருக்கின்ற உறவிலே, அயலாரோடு இருக்கின்ற உறவிலே நாம் நம்மை புதுப்பித்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். பாவத்தினாலே கடவுளோடு இருக்கின்ற உறவை நாம் முறித்திருந்தால் ஊதாரி மைந்தனைப் போல தன்னிலை உணர்ந்து நாம் இழந்த நிலையை உணர்ந்து மீண்டும் தந்தையை நோக்கி கடவுள் நோக்கி திரும்பி வருபவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறரோடு இருக்கின்ற உறவு தளத்தை பிரித்திருந்தால் சக்கையு சொல்வதை போல, ஆண்டவரே நான் எவரையாவது ஏமாற்றியிருந்தால் பிடுங்கியிருந்தால் 1 மடங்குக்கு 4 மடங்காக திருப்பி கொடுத்து என்று சொல்கிறாரே, அந்த உறவு தளத்தை புதுப்பித்தானே, அதே போல நாமும் புதுப்பிக்கின்ற பொழுது மீட்பின் சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும். உறவு தளத்திலே நிலைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். 3வதாக ஆண்டவருடைய பொறுமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவன் காலம் தாழ்த்து எதற்காக? ஏதோ அவரால் இயலாமை என்பதற்காக அல்ல, நாம் மீண்டும் நம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னிலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக, அவருடைய அன்பிலே இணைந்து விட வேண்டும் என்பதற்காக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார், பொறுமையோடு இருக்கின்றாகவே அந்த பொறுமையை மீட்பின் நாளாக பயன்படுத்தி நாம் புதிய வாழ்விலே, புதிய மன்னக புதிய விண்ணகத்திலே விலை வாழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் பேதுரு வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டுகின்றார். அன்பு சகோதரமே, பேதுரு சொல்லிக் கொடுக்கின்ற வழிமுறையின்படி நாமும் கடவுளோடு இணைந்து கடவுளோடு வாழ்கின்ற மக்களாக இருக்க நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். புதிய விண்ணகம் புதிய மன்னகம் என்பது என்ன? திருவெளிப்பாடு 21:3 படிப்பது, நான் அவர்கள் நடுவிலே குடியிருப்பேன், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன், அவர்களோடு இணைந்திருப்பேன் என்பது நாம் கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற உன்னதமான வாழ்வு. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள பேதுரு சொல்கின்ற வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க முயற்சிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய சொந்த மக்களாய் என்றும் மகிழ்ச்சி சமாதானத்திலே வாழ்வு அத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள நாமும் தயாராவோம். புனிதரோடு இணைந்து திருத்தூதரோடு இணைந்து அவருடைய படிப்பினைகளை நமதாக மாற்றுவோம். அவருடைய வருகைக்காக நம்மையே தயார்படுத்துவோம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய சிந்தனைகளின் சொல்லையும் செயலையும் நெறிப்படுத்தவும், அதன் வழியாக இந்த நாள் நாங்கள் உமக்கு உந்த பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கின்றேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் எங்களை மாசு மறுபற்றவர்களாக வைத்துக்கொண்டு உறவிலே எல்லா நிலையும் புதுப்பித்தவர்களாக வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. அயராத சோர்ந்து போகாத உள்ளத்தையும் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே இவர்கள் இருக்கின்ற இடத்திலே, இவர்கள் செய்கின்ற செயல்களிலே, இவர்கள் குடும்பத்திலே உம்முடைய சமாதானமும் உம்முடைய அமைதியும் நிலைத்திருக்கச் செய்தருள்வீராக. உம்முடைய வல்லமை இவருடைய ஒவ்வொரு வாழ்வு நிறைவாய் வெளிப்படுவதாக. இவர்கள் எல்லா நிலைகளும் உம்முடைய ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வார்களாக. அருள் தந்து கிருபையால் நிறைத்து இவர்களை வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.